இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. சொல்லுல என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல என் நடத்தையில என் உணர்வுல என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சுல என் மூச்சுல என் சொல்லுல என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல என் நடத்தையில என் உணர்வுல என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றியா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றியா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. ஆமென் அப்பா. உம்முடைய மகிமையின் மேகம், உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம் அப்பா இங்க வந்திருக்கிற எங்க ஒவ்வொருவரையும் மூடி மறைக்கட்ட ஆண்டவரே. பேசுகிற நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் ஆவியானவர் நீர் பேசுவீராக. எங்களுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்தவர் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தின் எண்ணங்களை, யோசனைகளை, விருப்பங்களை அறிந்திருக்கிற ஒரு நல்ல தெய்வம் ஆண்டவரே. எங்களுக்கு தேவையான மன்னாவை என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில எங்க ஒவ்வொருடைய இருதயத்துக்கும் நீங்க தரப்போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அடியேனை மறைத்து நீர் வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தடவை கரங்களை உற்சாகமா தட்டுவோமா தேவனோட வார்த்தைக்கு. ஆமென், ஆமென். எடுத்து வாசிப்போம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களா? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? இந்த புது வருஷத்துல பெண்களுக்காக கடைசி வாரத்துல முதல் மாசத்துல ஆண்டவர் ஆவியானவர் இன்னைக்கு சபைக்கு சொல்லுகிறார், நீங்கள் இத்தனை புத்தியினரா? 2024 முடிந்து 2025ஆம் வருடத்துக்குள்ள நம்ம வந்தாச்சு. ஆனா ஆவியானவர் இந்த காலை வேளையில பிரத்யட்சமாக நம்மிடத்துல கேட்க ஒரு வார்த்தை, மகனே மகளே, ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு வருடமும் புது வருடமும் பிறக்க 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 ஒவ்வொரு வருஷமும் நம்ம மனசுல என்ன பண்றோம்? ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருஷம் நான் இப்படி இருக்கணும், இந்த வருஷம் இதெல்லாம் செய்யணும், அதெல்லாம் செய்யணும் நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த வருடத்தினுடைய முடிவுல எல்லாமே செய்திருக்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேள்விக்குறிது. ஏதோ 1-2 கரெக்டா இருக்கும், இன்னும் நிறைய காரியங்கள் பார்த்தா கரெக்டா இருக்காது. இதுக்கு காரணம் என்னன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், அதே மாதிரி தான் இந்த 2025ஐயும் நாம் ஆரம்பித்திருக்கிறோம். ஆனால் ஒரு நல்ல செய்தி, ஆரம்பத்திலேயே ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார். ஆமென். ஒருவேளை 2024
24 வரைக்கும் நம்ம மனசுல நியமித்த அநேக காரியங்களை நம்மளால செய்ய முடியாம போயிருக்கலாம். ஆனா இந்த 2025ல நீங்க என்னென்ன தீர்மானங்கள் எடுத்தீங்களோ, ஆண்டவர் உங்க உள்ளத்துல என்னென்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரோ அது எல்லாம் நிறைவேறுகிற ஒரு வருடமா இது இருக்க போகிறது. இந்த வருஷத்துல மாத்திரம் அல்ல, 1995 ஏன் ஒரு சிலருக்கு சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது கூட தேவன் நிறைய வாக்குத்தத்தங்களை, வார்த்தைகளை தீர்க்க தரிசனமா கொடுத்திருக்கலாம். உனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறேன், இன்னும் 10 வருடங்கள்ல இல்ல இன்னும் கொஞ்ச நாட்கள்ல இது உன் வாழ்க்கையில நிறைவேறும்னு அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகள் உங்களை நோக்கி வந்திருக்கலாம். உங்களை பார்த்து அநேகர் நீ இப்படி இருப்ப அப்படி இருப்பன்னு நல்ல விஷயங்களை சொல்லி இருக்கலாம். ஆனாலும் இந்த 2024ஆம் ஆண்டு வரைக்கும் உங்க வாழ்க்கையில ஒரு செழிப்பை, ஆசீர்வாதத்தை, ஒரு மேன்மையை, உயர்வை இன்னும் நீங்க பார்க்கலையா? கவலைப்பட வேண்டாம். நம்ம ஒருவேளை புத்தியீனமாய் நடந்தது நிமித்தமாக, நம்முடைய செயலினால, நம்முடைய சிந்தனையினால அவைகள் இன்றளவும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாம, சுதந்திரிக்க முடியாம இருக்கலாம். ஆனாலும் இந்த ஜனவரி 26 குடியரசு தினம். ஆமென், ஹல்லேலூயா. சுதந்திரம் எப்ப கிடைச்சது? ஆகஸ்ட் 15, 1947 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? சுதந்திரம் கிடைச்சிருச்சு. ஆனா குடியரசு தினம் கொண்டாட்ட எந்த வருஷம் வந்துச்சு? 1950ஆம் ஆண்டு. ஆனா அதே மாதிரி தான் 1945க்கும் 1950க்கும் 5 வருஷம் இடையில கேப் இருக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில இதுவரைக்கும் அநேக வாக்குத்தத்தங்கள், நல்ல விஷயங்கள் கொடுத்திருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறலைன்னா எப்படி 1950ல குடியுரிமை பெற்று இந்தியா முழு சுதந்திரம் அடைந்ததோ அதே மாதிரி இந்த ஜனவரி 26ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு ஒரு விடுதலையின் ஆண்டாக. ஆமென். உங்களுக்கு தெரியுமா, நம்ம எல்லாருமே இஸ்ரேல் நாட்டுக்காக எப்பொழுதும் ஜெபிக்கிறது உண்டு. இஸ்ரேல் நாட்டுக்காய் ஜெபியுங்கள். இஸ்ரவேலுடைய சமாதானத்துக்காக நீங்க என்ன பண்ணுங்க? வேண்டிக் கொள்ளுங்கள். ஏன்னா இஸ்ரவேல் நாட்டை, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அதிகமாய் நேசிக்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு இஸ்ரேல்ல ஒரு போர் நடக்குது, இஸ்ரேல்ல ஒரு நன்மை நடக்குதுன்னா அது கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நமக்கு ஏதோ ஒரு நன்மை. அங்க ஒரு போர்னா இங்க ஒரு யுத்தம் நடக்க போகுதுங்கிறதுக்கான ஒரு அறிகுறின்னு சொல்லி நம்ம நிறைய நேரங்கள்ல நிறைய தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோம். ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த இஸ்ரேல் நாட்டுக்கு இந்த 2025 நம்ம சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி அவங்களுக்கு இது யூபிலி வருடம். எத்தனை பேருக்கு தெரியும் யூபிலி வருடம்? யூபிலி வருடங்கிறது 50 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். அது விடுதலையின் ஆண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த இஸ்ரேல்ல இத்தனை நாளா போர் நடக்குதுல, நீங்க பார்த்துட்டே இருங்க. இந்த 2025ல இந்த போருக்கு ஒரு முடிவு வரப்போகுது. அதே மாதிரி உங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இத்தனை நாட்களாக, இத்தனை வருடங்களாக ஏன் 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 இன்னும் என் வாழ்க்கையில நடக்கல? வாக்குத்தத்தங்கள் நிறைய இருக்குதே, இந்த வேதத்துல அத்தனை எனக்காக தானே கொடுத்திருக்கிறாரு, ஆனா என் வாழ்க்கையில ஏன் இன்னும் நடக்கல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்திலே முடிவை தேடுகிறீர்களா, எதிர்பார்க்கிறீர்களா? நீங்கள் இத்தனை புத்தியினரா? நம்ம எடுக்கும் போது வீராதி என்ன சொல்றது, வீர ஆவேசத்தோட இதை நான் செய்வேன், அதை நான் செய்வேன், இதை செஞ்சே முடிக்கணும்னு ஒரு உத்வேகத்துல நம்ம என்ன பண்றோம்? எடுத்துறோம். ஆனா அதை செய்து முடிக்கிறோமா, முடிவுக்கு வருகிறதான்னு பார்த்தா நிறைய நேரங்கள்ல கேள்விக்குறியா இருக்குது. ஆனா இந்த நாளில ஆவியானவர் நம்ம கிட்ட சொல்றாரு, மகனே மகளே, நீ கவலைப்பட வேண்டாம். ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீ இப்பொழுது மாம்சத்துல நடந்து கொண்டிருக்கிறதுனாலதான் இன்னும் உனக்கு சித்தியாமல் போகிறது. அது என்னங்க ஆவி, அது என்ன மாம்சம்? அது என்ன ஆவி, அது என்ன மாம்சம்? வேதத்துல சொல்லியிருக்கிறது, நம்ம எல்லாரும் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறோம்? தேவ சாயல்ல படைக்கப்பட்டிருக்கோம். பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது மாம்சம், இந்த மாம்சம் இருக்கு இல்லையா, இது வந்து எப்படி படைக்கப்பட்டிருக்கிறோமாமா? தேவன், நிறைய பேர் சொல்லுவாங்க கடவுள் எப்படி இருப்பார் நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் உங்க உருவத்துல நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் உண்மை. கடவுள் எப்படி இருப்பார்? நம்மை போலவே இருப்பார். கடவுளுக்கு எத்தனை கண் இருக்கோ நம்மை போலவே இருப்பார். கடவுள் எப்படி இருப்பாரு? நம்மளை பார்த்தா அவரை பார்க்க வேண்டியதில்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? அதை மட்டும் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. சோ தேவ சாயல்ல நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். அதாவது மாம்சத்துல நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா படைச்ச உடனே உயிர் வந்துருச்சா? ஆதாமுக்குள்ள ஆண்டவர் உயிரை வச்சுட்டாரா படைச்ச உடனே? இல்ல. அவரை ஃபுல்லா நல்லா பாருங்க, ஒரு மண் எடுத்தாரு, செம்மண்ணை எடுத்தாரு,
நம்ம குழந்தைங்கலாம் விளையாடுவாங்கல்ல, களிமண்ல பொம்மை செஞ்சு விளையாடுவாங்கல்ல, அதே மாதிரி செம்மண்ணை எடுத்து வச்சு கண் இப்படி இருக்கணும், மூக்கு இப்படி இருக்கணும், வாய் இப்படி இருக்கணும், என் மகன் இப்படி இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா பார்த்து 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 வணைந்து வைத்தார். அது தேவ சாயல். ஆனா அவனுக்குள்ள இன்னும் ஜீவன் இல்லை, அவனுக்குள்ள இன்னும் உயிர் வரவில்லை, அவனுக்குள்ள இன்னும் ஆவி வரவில்லை. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு, அந்த தான் வணைந்த அந்த சிருஷ்டிப்பு மேல தன்னுடைய மூக்கை வைத்து, தன்னுடைய வாயை வைத்து, தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ள ஊதினாராம். தேவாதி தேவன், வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன், அவர் ஒரு வார்த்தை சொல்லி எந்திரு எழுந்திரு அப்படின்னு சொல்லிட்டாவே அந்த சரீரத்துக்குள்ள என்ன வந்துரும், உயிர் வந்துரும். 7 நாள் ஆண்டவர் படைப்புல சிருஷ்டிப்புல வச்சிருக்கிறாரு. ஒவ்வொன்றையும் பாத்தீங்கன்னா மரம் செடி கொடிகள் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு, உண்டாயிற்று. வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு, உண்டாயிற்று. நீந்துகிற மீன்கள் உண்டாகணும்னாரு, உண்டாயிற்று. மிருகங்கள் உண்டாகணும்னாரு, உண்டாயிற்று. ஆனா மனுஷனை மட்டும் ஆண்டவர் படைக்கும் பொழுது, மனுஷனே நீ உருவாயிருன்னு அவர் வார்த்தையில மட்டும் அவர் படைக்கல, அந்த வார்த்தையோடு கூட சேர்ந்து தன்னுடைய ஆவியை உள்ளே வைத்தார். ஆமென், ஹல்லேலூயா. வார்த்தையும் ஆவியும் சேர்ந்து கிரியை செய்து உருவாக்கப்பட்டவன் தான் இந்த மனிதன். நம்ம எல்லாருமே ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ளே ஊதினார், அவன் ஜீவ ஆத்துமாவானான். இன்னைக்கு இதுதான் நம்ம வாழ்க்கையில இல்ல. நம்ம தேவ சாயல் இருக்கிறோம், நம்ம சரீர பிரகாரமா இருக்கிறோம். ஆனா அந்த ஆவியில நம்ம இன்னும் நடத்தப்படாமல் இருக்கிறோம். ஆவியில நம்ம நடந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நான் சொல்றேன், நமக்கு வர வேண்டிய தடைப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த 2025 பாஸ்டர் ஆராதனையில சொன்ன மாதிரி இந்த வாரத்துல நமக்கு அது கிடைக்கும். ஒரு ஆமேன் சொல்லலாமா? இந்த மாதத்துல அது நமக்கு கிடைக்கும். ஆமேன். ஒருவேளை இந்த வருடத்துல இதெல்லாம் செய்யணும்னு நீங்க தீர்மானம் பண்ணிருக்கலாம், ஆனா உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கலாம், இது எப்படி ஆகும்? மரியாள் சொன்னது போல இது எப்படி ஆகும்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஒரு விசுவாசம், இன்னைக்கு இந்த செய்தி உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு உயிர்ப்பிக்கிற ஒரு வல்லமை உங்களுக்குள்ள கொடுக்கட்டும். நிச்சயமாக இந்த வருடத்துல இந்த சத்தியத்தை நீங்க கேட்க 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 இனி மாம்சத்தின் கிரியைகளை ஒழித்து விட்டு ஆவியின் கிரியில நீங்க நடக்க 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 நன்மையான காரியங்கள், செழிப்பான காரியங்களை உங்க வாழ்க்கையில பார்க்க முடியும். ஆமென். ஒருவேளை சொல்றீங்களா, ஏங்க நீங்க இவ்வளோ தூரம் சொல்றீங்க பேசுறீங்க, ஆனா என் வாழ்க்கையில ஒவ்வொன்றும் நடக்கிறத பார்த்தா, என் பிள்ளைங்க வாழ்க்கையில நடக்கிறத பார்த்தா, என் வேலையில நடக்கிறத பார்த்தா, என் சொந்தக்காரங்க என்னை பார்த்து அவங்க பேசுறத நினைச்சா என்னை முன்னாடி விட்டுட்டு என் பின்னாடி அவங்க பேசுறது எல்லாம் பார்த்தா என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் சூழ்நிலை யாருக்கும் வரக்கூடாது. ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு லைஃப் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வேதத்துல மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து கெனசரேத் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு கப்பல்ல ஏறி, படகுல ஏறி அவர் போய் அந்த ஊர்ல இறங்கின அடுத்த செகண்ட் அந்த ஊர்ல முதல்ல கல்லறைக்குள்ள இருந்து லேகியோன் என்கிற ஒரு பிசாசு பிடித்த ஒரு மனிதன், அவனுக்குள்ள 6000 பிசாசு இருந்துதான். 6000 பிசாசு பிடித்திருந்த ஒரு மனிதன் வேகமா ஓடி வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறான். அந்த மனுஷன், எனக்கும் உமக்கும் என்ன என்ன வேதனைப்படுத்துறக்கா இங்க வந்தீங்க? உங்க நாள் அதுக்குள்ள வந்துருச்சா? ஏன் இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி இயேசுவை பார்த்து பிசாசு ஓடி வந்து கேள்வி கேட்கிறவனா இருக்கிறான். ஏன்னா அவனுக்குள்ள ரெஸ்ட்லெஸ் லைஃப் இருந்தது. எந்நேரமும் அவன் எங்க தெரியுமா இருப்பான்? கல்லறையில தான் இருப்பான். ஓடை எடுத்து தான் உடம்ப என்ன பண்ணிட்டே இருப்பான்? கீச்சி கொண்டே இருப்பான். யாராவது அவனை ஐயோ கீச்சிக்கிறானே, இவனை எப்படியாவது தடுத்து நிறுத்தலான்னு சொல்லி ஒரு சங்கிலியில கட்டி வச்சா கூட அந்த சங்கிலிகளை எல்லாம் அறுத்து எறிந்து விட்டு ஓடுவானா, நிர்வாணமாய் ஓடுவானா, சத்தம் போடுவானா, கூக்குரல் இடுவானா. அவனை அடக்க ஒருவராலும் கூடாதிருந்தது. அப்பேற்பட்ட லேகியோன் பிசாசு இயேசு கிறிஸ்து காலடி அந்த தேசத்துல பட்ட உடனே அந்த கல்லறையிலிருந்து வேகமா ஓடி வந்து, தேவகுமாரனே உமக்கும் எனக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தவா இங்க வந்தீர்னு அவனே சொல்லிக்கிறான். தயவு செய்து என்னை பாதாளத்துக்கு அனுப்பிடாதீங்க. இந்த மனுஷனுடைய உடம்பிலிருந்து மட்டும் அங்க பன்னி கூட்டம் போயிட்டு இருக்கு, அந்த பன்னி கூட்டத்துக்குள்ள மட்டும் என்னை அனுப்பிடுங்க. ஆனா தயவு செய்து எங்க அனுப்பிடாதீங்க? பாதாளத்துக்குள்ள அனுப்பிடாதீங்கன்னு ஆண்டவராகிய இயேசு கிட்ட அந்த லேகியோன் பிசாசு பிடித்த அந்த மனிதன் வேண்டிக் கொண்ட அடுத்த செகண்ட், ஆண்டவர் நீ என்ன சொன்னியோ அதன்படி ஆகட்டும்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே அந்த மனுஷனுக்குள்ள இருந்த அந்த 6000 பிசாசுகள் அந்த லேகியோனை விட்டு நேரா அந்த
பன்றி கூட்டத்துக்குள்ள போது கிட்டத்தட்ட 2000 பன்னிகள் அந்த இடத்துல இருந்துச்சாம். அந்த பன்னி கூட்டத்துல போன உடனே அந்த பன்னிகள்னால அந்த பிசாசை தாங்க முடியாதனால நேரம் மலை மேல ஏறி போய் மலையிலிருந்து கீழே கடலுக்குள்ள குதித்து தற்கொலை பண்ணி கொண்டது. சாதாரண பன்னி 6000 பிசாசு உள்ள வரும் பொழுது அது தாங்க முடியாத அந்த அவமானத்தை தாங்க முடியாம அது மேலிருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணி கொண்டது. ஆனால் இந்த ஒரு மனிதனுக்குள்ள 6000 பிசாசுகள் எத்தனை நாள் இருந்தது என்று தெரியவில்லை. அவன் அம்மாவை பார்த்திருக்கான, அப்பாவை பார்த்திருக்கான, கல்யாணம் ஆயிருக்கா, எதுவுமே நமக்கு தெரியாது. அவனுடைய வாழ்க்கை ஒரு இளைப்பாறுதல் இல்லாத ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு வாழ்க்கையா அவனோட வாழ்க்கை இருந்தது. ஆனா இயேசு கிட்ட அவன் வந்தோடனே இயேசு அவனுக்கு விடுதலையை கொடுத்தார். அவன் முழு மனிதனாக மாதிரி வஸ்திரம் தரித்து அந்த இடத்துல அவன் உட்கார்ந்தப்போ, நானும் உங்க கூட வந்துட்டுமா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், நீ என் கூட வர வேண்டாம், இதே ஊர்ல இருந்து உனக்கு நடந்த நன்மைகளை நீ போய் எல்லாருக்கும் சாட்சியாக சொல்லுன்னு சொன்னாங்க. ஆனா அந்த ஊர்க்காரங்க வந்து பார்த்தவங்க பிசாசு பிடிச்சிருந்த மனுஷனையும் பார்த்தாங்க, செத்து போன பன்னி கூட்டத்தையும் பார்த்தாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. அவங்க நினைச்சாங்க, ஒரே நாள்ல இந்த ஆள் காலடி எடுத்து வச்ச உடனே பன்னியெல்லாம் செத்து போச்சே, பிசாசு பிடிச்சிருந்தவன் இப்படி உட்கார்ந்துருக்கானே, இனி என்னென்ன நடக்குமோ எங்க ஊர்ல அப்படின்னு சொல்லி அந்த ஊர்க்காரங்க எல்லாம் மொத்தமா, தயவு செய்து சாமி இந்த இடத்த விட்டு நீ என்ன பண்ணிரு, போயிரு, நீ ஒரு நாள் வந்ததுக்கே ஒரே நாள்ல இத்தனை பண்ணி செத்து போச்சு, எங்களுக்கு நஷ்டம் ஆயிருச்சு, அதனால தயவு செய்து இந்த ஊரை விட்டே போயிருன்னு சொல்லிட்டாங்க. இயேசு அதுக்கு மேல ஒரு அற்புதத்தையும் செய்யாம அந்த இடத்தை விட்டு கடந்து போயிட்டாராம். இன்னைக்கு உங்க வாழ்க்கை அந்த லேகியோன் பிசாசு பிடித்திருந்த மனிதனுடைய வாழ்க்கை மாதிரி ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸான லைஃப், இளைப்பாறுதல் இல்லாம நான் எல்லாம் செய்யறேன், எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் செய்யறேன், இதுதான் அதுதான் இல்ல, ஆனா என் மனசுக்குள்ள உள்ளார்ந்த மனிதனுக்குள்ள எனக்கு ரெஸ்ட் இல்ல. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ரெஸ்டை, இளைப்பாறுதலை தருகிறார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஓடி ஓடி உழைக்கிறேன் ஆனா ஒன்னும் பார்க்கலையே நினைக்கிறீங்களா? இந்த வருடத்துல நீங்க உழைத்த உழைப்பின் பலனை பார்க்கிற வருடம் இது. ஒருவேளை இத்தனை நாளா நீங்க மாம்சத்துல யோசிச்சிருக்கலாம், மாம்சத்துல நடந்திருக்கலாம், ஆனா ஆவியின்படி நடத்தப்படுவீர்கள் என்று சொன்னால், ஆவியானவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த வருடத்துல நீங்கள் ஒரு பெரிய அறுவடையை பார்க்க போகிறீர்கள், ஒரு பெரிய செழிப்பை பார்க்க போகிறீர்கள், ஒரு விடுதலையை பார்க்க போகிறீர்கள். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவாதி தேவன் உங்களை அழைத்து உங்களை சம்பூரணம் அடைய செய்ய போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் அவர் நன்மை செய்கிறவராய் இந்த பூமியிலே அவர் சுற்றி திரிந்தாராம். இந்த 2025 எனக்கு எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா, ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உங்களுக்குள்ள ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்கிறாரோ, அவருக்கு எப்படி அளவு நீங்க கொடுக்குறீங்களோ, எந்த அளவின்படி அவருக்கு நீங்க இடம் கொடுக்குறீங்களோ, அந்த அளவின்படி இந்த 2025ஆம் ஆண்டு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு தாய் ஒரு குழந்தைய கருவுல சுமக்கும் போது அந்த குழந்தை முதல்ல வாரத்துல எப்படி இருக்கும், 2 வாரத்துல எப்படி இருக்கும், 1 மாசத்துல எப்படி இருக்கும், ஒரு 10 மாசம் முடிஞ்சாதான் அந்த குழந்தை வெளியே வரும்போது ஒரு பூரணமான ஒரு குழந்தையா வெளியே வரும். அதே 6 மாசத்துல பிறந்துருச்சுன்னா என்னன்னு சொல்லுவாங்க, குறப்பிரசவம். உடனே குழந்தைய வெளியே கொண்டு வரக்கூடாது, கொண்டு போய் இன்குபேட்டர்ல வைக்கணும், NICல வைக்கணும்னு சொல்றாங்கல்ல. நிறைய பேரு நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர், நமக்குள்ள கண்டிப்பா நிச்சயமா ஆண்டவர் இருக்கிறார், அதனாலதான் இங்கெல்லாம் நம்ம வந்து உட்கார்ந்துருக்கிறோம். ஆனா அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே எப்படி இருக்கிறாருன்னா, 1 வாரம் வளர்ந்த குழந்தை மாதிரி, 1 மாசம் வளர்ந்த குழந்தை மாதிரி, இன்னும் 10 மாசம் கர்ப்பம் தரித்து முழு குழந்தையா இன்னும் நம்ம என்ன பண்ணல, வெளியே கொண்டு வரல இன்னும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, உங்களுக்குள்ளே கிறிஸ்து உருவாகும் அளவும் நான் என்ன பண்ணுகிறேன், கர்ப்ப வேதனைப்படுகிறேன்னு சொன்னாரு. ஆண்டவர் சொல்கிறார், உங்க எல்லாருக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்து இப்பொழுது மாம்சமா இல்ல, எப்படி இருக்கிறாரு, ஆவியா இருக்கிறார். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து முதல்ல மாம்சமா வந்தாரு, ஆனா இப்போ மாம்சத்துல இல்ல, அதுக்கு பதிலா இயேசு கிறிஸ்துவானவர் ஆவியா இருக்கிறார். அந்த ஆவியானவர் இப்ப வேற எங்கே இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு டிவி நியூஸ் யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, இயேசு இங்க இருக்கிறார், நான் தான் இயேசு அப்படின்னு வரவங்க போதெல்லாம் ஆண்டவர் சொல்லுவாரு, அவர் மாம்சீகத்துல வெளிப்படவே மாட்டார். அவர் மாம்சீகத்துல வெளிப்பட்ட காலம் முடிந்தது, இப்பொழுது அவர் ஆவியா இருக்கிற காலம். அந்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டுல வார்த்தையா இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். பழைய ஏற்பாட்டுல வார்த்தையா இருந்த கிறிஸ்து, புதிய ஏற்பாட்டுல
மாம்சமாய் உருவான கிறிஸ்து இன்னைக்கு இந்த காலகட்டத்துல ஆவியாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்குள்ள உருவாகி 10 மாதம் முடிந்து முழு குழந்தையாய் வெளியே வருவதை போல ஆவியானவர் உங்களுக்குள்ள ஒரு முழு ஆளாக, ஒரு முழு வல்லமையோட, ஒரு முழு பலத்தோட அவரை நீங்கள் ஆள விடும்போது, ஆண்டவரே இனி நான் அல்ல, எனக்குள் நீரே பிழைத்திருக்கிறீர், இனி என்னுடைய ஆவி அல்ல உம்முடைய ஆவியே, இனி என்னுடைய மாம்ச சிந்தை அல்ல, இனி என்னுடைய ஆவியின் சிந்தை என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் அப்படின்னு நீங்க சொல்லி காத்திருந்து பாருங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. அது தீமைக்கு அல்ல, அவைகள் சமாதானத்திற்கு ஏதுவானவைகளே என்று ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பிசாசு தான் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கணும். ஆனா நம்ம எப்படிதான் இருக்கணும்? ரெஸ்டா இருக்கணும், இளைப்பாறுதலோடு இருக்கணும். யோசிச்சு உங்களை நீங்களே செக் பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து, பிள்ளைய குறித்து, இல்ல பிசினஸ் குறித்து, இல்ல பொருளாதாரத்தை குறித்து, நம்ம வாழ்க்கை சூழ்நிலை குறித்து ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கீங்களா? அப்ப நீங்க நினைச்சுக்கோங்க, நான் இன்னும் எங்க இல்ல? ஆவியில இல்ல. நான் இன்னும் எப்படிதான் இருக்கேன்? மாம்சத்துல தான் சிந்தித்து கொண்டிருக்கேன். அதனாலதான் நான் இன்னும் ரெஸ்ட்லெஸ்ஸாவே இருந்துட்டு இருக்கேன்னு முடிவு பண்ணிக்கோங்க. அப்படி இளைப்பாறுதல் இல்லையா, உடனே உட்காருங்க. ஆண்டவரே, என்னை இப்ப நீங்க ரெஸ்ட்டுக்குள்ள கொண்டு வாங்க, இளைப்பாறுதலுக்குள்ள கொண்டு வாங்க. நான் இப்படி இருக்கக்கூடாது, நான் என்னால ஒன்றும் செய்ய முடியாதப்பா, ஆவியானவரால எல்லாம் கூடும். ஆவியானவர் வந்தா விடுதலை உண்டு. ஆவியானவர் வரும் பொழுது சகல நன்மைகளும் எனக்கு கிடைக்கும். ஆவியானவர் வந்து விட்டா அந்த சூழ்நிலை மாறிவிடும். ஆவியானவர் வந்து விட்டார், ஆவியானவர் எனக்காய் கிரியை செய்ய தொடங்கி விட்டால் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். 2 கிரியை இருக்கு. ஒன்னு மாம்சத்தின் கிரியை, இன்னொன்னு ஆவியின் கிரியை அல்ல, ஆவியின் கனிகள். ஆமென், ஹல்லேலூயா. மாம்சத்தின் கிரியைகள் என்ன? கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல 22ல இருந்து நீங்க வாசிங்கன்னா, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? கலாத்தியர் 5:19. மாம்சத்தின் கிரியைகள், நல்லா கவனிங்க. ஒருவேளை இதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்குதா செக் பண்ணி பாருங்க. இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ரெஸ்ட்லெஸ்ஸா தான் இருப்போம். வெளியரங்கமாய் இருக்கின்றன. ஓகே. அவையாவன விபச்சாரம், விபச்சாரம் நமக்கு தெரியும். வேசித்தனம், வேசித்தனம், அசுத்தம், அசுத்தம், காமவிகாரம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்ட செய்கைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. கொஞ்சம் சண்டைன்னு ஒரே வார்த்தையோட சிங்குலர்ல சொல்லல, ப்ளூரல். சண்டைகள், கோபங்கள், வைராக்கியங்கள், பிரிவினைகள், இதெல்லாம் இருக்கா? இருந்துச்சுன்னா நம்ம லைஃப் எப்படிதான் இருக்கும்? ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும். சண்டை போடாம, பொறாமப்படாம. நிறைய டாக்டர் சொல்றாங்க, உங்க உடம்புல வியாதி வந்ததுக்கான காரணமே என்ன தெரியுங்களா? உங்களுடைய மனசுல இருந்த அந்த ஸ்ட்ரெஸ் தான் காரணம். மற்றவங்களை பார்த்து படுகிற அந்த பொறாமை தான் காரணம். அதிகமா யோசிக்கிறீங்களே, அதிகமா நீங்க சிந்திக்கிறீங்களே, அதனால உங்களோட ஹார்மோன் எல்லாம் இம்பேலன்ஸ் ஆயிருச்சு. ஆனா இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், ஆவியானவருக்குள்ள நீங்க இருந்து பாருங்க, உங்களுடைய ஹார்மோன் லெவல் எல்லாம் பேலன்ஸ்ட் ஆகும். உங்களோட பிளட் சுகர் நார்மல் லெவலுக்கு, பேலன்ஸ் லெவலுக்கு வரும். உங்க குடும்பம் இன்னைக்கு எங்கேயோ ஒரு மாதிரி தத்தளித்து கொண்டிருக்கிறதா ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு இந்த காலை வேளை ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டால் நிச்சயமாக ஒரு பேலன்ஸ்டு லைஃப் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். ஆமென். அது எப்படிங்க ஆவியானவரை என் வாழ்க்கையில நான் வாழ விடுறது? ஆவியானவர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டீங்க. நான் மாம்சமா இருக்கிறேன். மாம்சத்துல நான் கண்டதையும் யோசிப்பேன். நான் எனக்கு மனசுக்கு தோன்றதெல்லாம் நான் யோசிப்பேன். எல்லாத்தையும் நான் செய்யணும்னு நினைப்பேன். ஆனா இதுதான் ஆவியினால நடத்தப்படுறது, இதுதான் மாம்சத்தின் கிரியைகள். நான் எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இதை தொடர்ந்து அதே அதிகாரத்துல 22ஆம் வசனம் பாருங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம்.
ஆமென், ஹல்லேலூயா. இந்த 9 ஆவியின் கனிகள் உங்களிடத்திலிருந்து வெளிப்பட்டுச்சுன்னா நீங்க யோசிக்கிற யோசனைகள் அது ஆவியின்படி இருக்கிறது. இந்த 9ம் இல்லாம கண்ணா பின்னான்னு உங்களுடைய சிந்தனை மாறுதா, அப்ப நீங்க ஆவியின்படி நடத்தப்படாம எதின்படி நடத்தப்படுகிறீர்கள்? மாம்சத்தின்படி நடத்தப்படுகிறீர்கள். நீங்க மாம்சத்தின்படி யோசிக்கும் போதே உங்களுக்குள்ள அந்த ஒரு ரெஸ்ட்லெஸ் வரும். ஆனா ஆவியின்படி நடத்தும் போது ஆண்டவர் நம்மை இளைப்பாறுதலுக்குள்ள நடத்துகிறவரா இருக்கிறார். ஒரு காரியத்தை சொல்லிட்டு நம்ம நினைப்போம், நிறைய பேர் சொல்லுவாங்க ஒர்க் பண்ணும்போது அங்க மந்த்லி ஒன்ஸ் ஒரு கூட்டம் வைப்பாங்க, ஒரு மீட்டிங் வைப்பாங்க. அந்த மீட்டிங்ல போன உடனே சொல்லுவாங்க, என்னால் முடியும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என்னால் முடியும். என்ன முடியும் தெரியுங்களா? இந்த மாதத்தில் நான் 10 கிளையண்டை சந்திப்பேன். சொல்லுங்க சொல்லுங்க, என்னால் முடியும். இந்த மாத்திர நான் 10 கிளையண்டை நான் சந்திப்பேன். திரும்ப சொல்லுங்க, என்னால் முடியும். ஆமா, என்னால் முடியும். என்ன முடியும்? எவ்வளவோ ஒரு அமௌண்ட் சொல்லி, இந்த அமௌண்ட்ல இத்தனை பேர்த்த நான் இந்த மாதத்துல என்ட்ரி போட போகிறேன் சொல்லுங்க அப்படிம்பாங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, மாம்சத்தின் மீது, மனிதன் மீது, என் மீது, என்னுடைய சொந்த திறமையின் மீது, என்னுடைய சொந்த தாளந்தின் மீது நான் வைக்கிற நம்பிக்கை. அது அல்ல நம்பிக்கை. வேதத்திலே சொல்லுகிறது, மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை தன்னுடைய புயபலம் ஆக்கிக் கொண்டவன் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்கிறான். எடுத்து வாசிக்கலாமா? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். எரேமியா 17ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். எரேமியா 17 5ஆம் வசனம். இது 2005 5வது வசனம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை மறக்க கூடாது. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே 7ஆம் வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்ப நீங்க முடிவு பண்ணுங்க, சாபம் வேணுமா பாக்கியம் வேணுமா? சாபம் வேணும்னா நம்ம மேல நம்ம வைக்கிற நம்பிக்கை. அப்ப நம்ம மேல நம்ம நம்பிக்கை வைக்க கூடாதா? வைக்க கூடாதுன்னு தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏன்னா நம்ம மனுஷனா இருக்கிறதால நம்ம நிறைய யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ராத்திரி படுத்து தூங்குறோம், காலையில உயிரோடு எந்திரிப்போமா? தெரியாது. ஆனா நம்மளுடைய காலங்கள், நம்முடைய சமயங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தன்னுடைய ஜீவ புஸ்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார். வேதத்துல அருமையா நீதி மொழிகள்ல ஒரு வசனம் வருது, மனுஷனுடைய இருதயத்தின் யோசனைகள் அநேகமா இருக்கும், ஆனாலும் கர்த்தர் எல்லாத்தையும் நிறுத்து பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிற எல்லா நம்பிக்கையும் நடந்துருதானா? இல்ல. அதனாலதான் நான் அந்த பிர்லா சன் லைஃபோட இன்சிடென்ட் சொன்னேன். மனுஷன் மேல் நம்பிக்கை வச்சவன் சபிக்கப்பட்டவன், ஆனா கர்த்தர் எனக்காய் செய்வார். அப்ப இத்தனை நாளா நம்ம பேசிட்டு இருந்தது எப்படி மாத்தணும், அதைத்தான் இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுக்குறார். இத்தனை நாளா ஜாய் சொல்லுவா, மம்மி நான் படிச்சிருவேன், மம்மி நான் இந்த தடவை ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடுவேன், மம்மி நான் இந்த தடவை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவா. அப்ப நான் ஜாய்க்கு சொல்லுவேன், ஜாய் நான் பண்ணிடுவேன், நான் செஞ்சிருவேன், என்னால முடியும் நீ சொல்லாத. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாரும் வாயை திறந்து இந்த ஒரு வார்த்தையை சொல்லலாமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சரியில்லாம போயிடுச்சு, பெட்டை விட்டே எந்திரிக்க முடியல. எனக்கும் பாஸ்டருக்கும் உடம்பு சரியில்லை, 2 பேரும் படுத்தாச்சு. நான் டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டு, எனக்கு தெரிஞ்சு ஜாய் டெலிவரி ஆனப்பதான் நான் ஊசி போட்டேன். இப்ப ஜாய்க்கு 8 வயசாச்சு. 8 வருஷம் கழிச்சு போன வருஷத்துலதான் நான் போய் ஊசி போட்டேன். 2 ஊசி போட்டேன். ஆனா ஊசி போட்டு எனக்கு கேட்கல, அது வேற விஷயம். நான் என்ன சொல்ல வரேன்னா, பரவாயில்ல கிறிஸ்மஸ் வந்துச்சு, நான் செஞ்சிடலாம், நம்ம எப்படியாவது நம்ம பலத்தால் இடை கொட்டி கொண்டு செஞ்சிடலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா ஆண்டவர் சொன்ன, உன்னால முடியாது, என்னால எல்லாம் முடியும். அன்னைக்கு 2 பேருமே படுத்திருந்தப்ப கூட சபை மக்கள் விசுவாசிகள் எல்லாம் ஒன்று கூடி அன்னைக்கு அந்த நிகழ்ச்சியை மிக ஆசீர்வாதமாக செய்து முடித்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் இந்த காலை வேளை நமக்கு சொல்லுகிறார், மாம்சத்தை நீ சாராத. மாம்ச சிந்தை மரணத்தை கொண்டு வருகிறது, ஆவியின் சிந்தையோ அது ஜீவனும் சமாதானமுமாய்
இருக்கிறது. இந்த 24ஆம் ஆண்டு வரைக்கும் நீங்க உங்க மாம்ச சிந்தையில இருந்தீங்கன்னா அது ஒரு நிறைவை குடைக்காது, அது ஒரு குறைவுக்குள்ள கொண்டு போகும். ஆனா இந்த நாள்ல ஒரு முடிவெடுங்க, இனி நான் மாம்சத்துல சிந்திக்க மாட்டேன், நான் ஆவியின்படி சிந்திக்க போகிறேன், ஆவியானவருடைய ஆலோசனையின்படி நான் செய்ய போகிறேன், இனி நான் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்க மாட்டேன், இனி நான் இளைப்பாறுவேன் என்று சொல்லி இந்த நாள்ல ஆவிக்குரிய சிந்தனைக்குள்ள நீங்க வந்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஜீவன்னா உயிரடைவீர்கள், நீங்கள் பலனடைவீர்கள், கர்த்தர் உங்களை வாழ வைப்பார், உங்களுக்கு சமாதானம் இந்த ஆண்டுல உண்டாக தேவாதி தேவன் கட்டளையிடுவார். ஆமென், ஹalleluya. வேதத்துல ஒரு சம்பவம் இருக்கு. பேதுரு அப்படின்னு 12 சீஷர்கள்ல ஒருத்தர். அந்த பேதுரு என்ன பண்ணாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் மழை மேல இருந்துச்சு, சீஷர்கள் இடத்துல சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் கிளம்பி படகுல ஏறி அக்கறைக்கு போவோம் வாருங்கள், அக்கறைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். மழை மேல இருந்துட்டு சொல்லுவாரு, நீங்க எல்லாம் கிளம்பி அந்த பக்கத்து இருக்கிற ஊருக்கு நீங்க கிளம்பி போங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லிடுவார். அப்ப அந்த 12 சீஷர்களும் கப்பல்ல ஏறிடுவாங்க. இயேசு கிறிஸ்து மலை மேல இருப்பாரு. அந்த ஜனங்கள் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிருவாங்க. இப்ப கடல்ல ஒரே ஒரு படகு, அந்த படகுல 12 சீஷர்கள் மாத்திரம் தான் இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு புயல் அடிக்குது, கடல் கொந்தளிக்குது, கடல் ஆடுது. என்ன பண்றது இந்த சீஷர்களுக்கு தெரியல. நடு ஜாமத்துல நடு இரவுல அந்த கடல் மேல ஒருத்தர் நடந்து வந்தாரு. ஆமென், ஹalleluya. அந்த ஒருத்தர் வரத பார்த்தோன்னே இவங்க ஆவி ஆவி ஆவேசம் என்று சொல்லி பயந்து நடுங்குகிறார்கள். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆவேசமும் இல்லை, ஏதோ ஒரு ஆவியும் இல்லை, நான் இயேசு கிறிஸ்து தான் என்று அவர் சொல்லும் போது எல்லாரும் பயந்து, எப்படி இவர் கடல் மேல நடந்து வராரு, இது சாத்தியமா, இவர் மலை மேல தானே இருந்தாரு, மலை மேல இருந்த இயேசு கிறிஸ்து இப்ப எப்படி கடல் மேல வந்தாரு, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு எல்லாரும் பயந்துட்டு இருக்கும்போது 12 சீஷர்கள்ல ஒருத்தர் தான் பேதுரு. அந்த பேதுரு முந்திரி கொட்டைன்னு பேரு, அதிக பிரசங்கி, அதிகமா அவர் பேசுவாரு. அந்த பேதுரு சொன்னாரு, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நீர் தான் அந்த கடல் மேல நடந்து வரீங்கன்னா நானும் அந்த கடல் மேல என்ன பண்ணணும், நடக்கணும். இந்த 2025 வரைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் பேதுருவுக்கும் அப்புறம் உண்மையா இதுவரைக்கும் கடல் மேல யாருமே நடந்ததே இல்லை. அந்த பேதுரு 2000 வருடங்களுக்கு முன்பதாக கடல் மேல ஏசப்பாவை பார்த்து கேட்டேன், வா வா அப்படின்னு சொன்னாரு. பேதுரு என்ன பண்ணார், கடல் மேல காலடி எடுத்து வச்சாரு. வைக்கும்போது லைட்டா பயம் இருந்துச்சு, இருந்தாலும் ஆண்டவர் சொல்லிட்டாருல்ல வான்ட்டு, அதனால ஒரு 4-5 அடி எடுத்து வச்சாரு. 6வது அடி எடுத்து வைக்கும் போது அவருக்குள்ள என்ன ஆச்சுன்னு தெரியல, பயம் வந்துச்சான்னு தெரியல, இல்ல ஆஹா நான் எது மேல நடக்கிறேன், கடல் மேல நடக்கிறேன், ஆஹா அந்த 10 பேரும் எங்க, 11 பேரும் எங்க இருக்காங்க, கப்பல்ல இருக்காங்க, நான் மட்டும் எங்க நடக்கிறேன். ஒருவேளை அந்த பேதுருவுக்குள்ள இருந்த மாதிரி நான் நடக்கிறேன், அவங்க நடக்கல, பெருமை. ஆமென், ஹalleluya. பெருமை ஒருவேளை உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா, நான் நடக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா, பயம், ஐயோ பாதி தூரம் வந்துட்டேனே, எதை நம்பி வந்தேன்னு தெரியலையே, ஏதோ ஒரு உத்வேகத்துல இறங்கி வந்துட்டேன், அவரை போய் ரீச் ஆவனா என்ன ஆவனா அப்படின்னு அவனுக்குள்ள சிந்தனை போராட்டம். என்ன போராட்டம்? சிந்தனையில ஒரு போராட்டம் வந்துச்சு. உள்ளே தண்ணீருக்குள்ளே மூழ்க ஆரம்பித்தான். தண்ணி அது வரைக்கும் 5-6 ஸ்டெப்பு கடல் மேல நடந்த பேதுரு கடலுக்குள்ள மூழ்க ஆரம்பிச்சுட்டு, இயேசுவே ஐயரே என்னை காப்பாற்றும், ஐயரே என்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடந்து வந்து பேதுருக்கு கையை கொடுத்து மேல தூக்கி விட்டு, ஆர்ப்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சந்தேகம் இருக்கா? செக் பண்ணி பாருங்க. ஹalleluya. அவரை ஏற்றுக்கொண்டார். காலில எதுக்கு ஆணி? நம்ம போக கூடாத வழியில போனதுனால வந்த பிரச்சனைக்கான தண்டனையை 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு தன்னுடைய கால்களில மாம்சத்துல அவர் ஏற்றுக்கொண்டார். ஏன் விலாவுல குத்தப்பட்டார்? என் இருதயத்துல தோன்றுகிற எண்ணங்கள், என் உள்ளத்துல எழும்புகிற மாம்சீக சிந்தனைகள், இதுக்கு எல்லாம் தான் இயேசு கிறிஸ்து இருதயத்திலே குத்தப்பட்டார். ஆமென், ஹalleluya. ஒருவேளை இன்னைக்கு உங்க சிந்தனையில பாவம் வருதா? உங்க கையில தேவையில்லாத அசுத்தங்களை எடுக்கிறீங்களா? உங்க கால்கள்ல தேவையில்லாத இடத்துக்கு நீங்க போறீங்களா? தயவு செய்து எல்லாவற்றையும் சிலுவையில இயேசு கிறிஸ்து உங்களுக்காக 2 கரங்கள்ல, கால்களில, விலாவில, தலையில குத்தப்பட்டவராக, அந்த தலையிலே போடப்பட்ட அந்த முற்கிரீடமானது அவருடைய
கிறிஸ்து சிலுவையிலே அறைந்து விட்டாரே. ஹalleluya. ஒருவேளை மாம்சம் என்ன வருதா, சிலுவையில நீங்க அரைஞ்சுங்க. டெய்லி சொல்லுங்க, அப்பா எனக்குள்ள இந்த பொறாம வருதுப்பா, நான் சிலுவையில அடிச்சிடுறேன், இனிமேல் எனக்கு பொறாம வேண்டாம். அப்பா எனக்கு சந்தேகம் வருது, இனி நான் சந்தேகப்படக்கூடாது, நான் சிலுவையில அரைஞ்சிடறேன். எனக்கு பயம் வருது, நான் இனி பயப்படக்கூடாது. அந்த பயத்தின் கிரியைகளை உங்களுக்கு தெரியுமா, பரலோகத்துக்கு போகாத லிஸ்ட்ல முதல்ல வருகிறதே பயம். பயப்படுகிறவன் பாதாளத்துக்குரியவன். பிசாசுதான் அந்த பயத்தை கொடுக்கிறான். சந்தேகத்தை கொடுக்கிறவன் பிசாசிடமிருந்து, மாம்ச கிரியைகளிடமிருந்து வருகிறது. அதனால தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆவியின்படி நடத்தப்பட்டால் உங்களுக்குள்ளே சந்தேகம் தேவையில்லை. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உங்களை கரம் பிடித்திருக்கிறவர் பரலோகத்துக்கு கொண்டு போகும் வரைக்கும் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் கைவிடுவதே இல்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உலகம் கொடுக்க கூடாத ஒரு சமாதானத்தை உங்களுக்குள்ளே தேவ ஆவியானவர் வைத்து போயிருக்கிறார். எதற்கு சந்தேகம், எதற்கு பயம், எதற்கு பொறாமை, ஏன் அழுகை, ஏன் கவலை, ஏன் கண்ணீர்? கர்த்தர் உங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றிவிட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறி இருக்கிறது. இனி நீங்கள் துக்க முகமாய் அல்ல, இனி சந்தோஷமாய் கிரியை நடப்பியுங்கள். தேவனுக்காய் எழும்பி பிரகாசியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையில, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அவர் செய்ய போகிறார். தேவை ஒன்றே ஒன்றுதான், ஆவியின்படி நடத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, சண்டைகள், வாக்குவாதங்கள். பாஸ்டர் போன வாரம் என்கிட்ட சொன்னாரு, ஒருத்தர் பேசினதை நான் கேட்டேன். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வரும்போது குறைஞ்சது 3 தடவை சொல்லலாமா. அதாவது பாஸ்டருக்கு இப்ப தோசை பிடிக்கும்னு வைங்களேன், நான் இட்லி செஞ்சு வச்சுட்டேன். அப்ப பாஸ்டர் எனக்கு தோசை தானே பிடிக்கும், இட்லி செஞ்சு கொடுன்னு அவர் கேட்கலாம். 2வது ஒரு தடவை, ஏய் நான் தோசை கேட்டேன்ல, இட்லி போய் செஞ்சு வச்சிருக்கியே, இட்லி எப்படி சாப்பிடுறது சொல்லலாம். 3வது தடவை, நான் தோசை கேட்டா நீ என்ன இட்லி செஞ்சு வச்சிருக்கிற சொல்லலாம். ஆனா 4வது தடவை போக கூடாதான். 4வது தடவை போகும்போது அது கோபமாக, முற்கோபமாக, சண்டைகளை, வாக்குவாதங்களை, பிரிவினைகளை நம்ம இருதயத்துல தூண்டுகிறதா. அதே மாதிரிதான் நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்ம உறவின் முறையாரட்ட, அது நியாயமாவே இருந்தாலும், அது உண்மையாவே இருந்தாலும், 1 தடவை 2 தடவை 3 தடவை, பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா, பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா, 3வது தடவை கேட்கும்போது, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்பது உமக்கு நன்றாய் தெரியுமே என்று சொல்லி அவன் அழ ஆரம்பித்து விட்டான். அது மாதிரிதான் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருதா, 3 தடவை சொல்லுங்க. அதுக்கு மேல போகாதீங்க. அதுக்கு மேல போனா மாம்ச கிரியை வெளிப்பட்டுரும். பொறாம வருதா, 3 தடவைக்கு மேல அதை உள்ள விடாதீங்க தயவு செய்து. இதுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்ல, பொறாமைக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல, அந்த பொறாமையை நான் சிலுவையில அடித்து விடுகிறேன். ஏசப்பா நீ நான் யாரையும் பொறாமப்பட மாட்டேன், எனக்குரியது எனக்கு போதும், அடுத்தவங்களுக்குரியதை பார்த்தால் அது இச்சை, அது எனக்கு வேண்டான்னு சொல்லி நம்மை நாமே மாம்சத்தின் கிரியைகளில் இருந்து ஆவிக்குரிய சிந்தனைக்கு வந்து விட்டோம் என்று சொன்னால், ஆவியானவர் இந்த 2025ல உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த வாக்கு தத்தங்களை நிச்சயம் நிறைவேற்றுவார். நம்ம பிள்ளைகள் மேல, நம்ம மேல சொன்ன அத்தனை ஆசீர்வாதங்களும் வந்து பழிக்கும். திரும்ப திரும்ப சொல்றாரு, நீங்க பிறக்கும் போது உங்க மேல வாக்குத்தத்தம் இருந்துச்சா, நீங்க வளரும் போது உங்க மேல ஏதாவது ஒரு ஊழியக்காரர், தீர்க்கதரிசில அப்பா அம்மா உங்க தலை மேல கைய வச்சு நீ நல்லா இருப்பேன்னு சொன்னாங்களா, அது இத்தனை நாளா நீங்க பார்க்கலையா, இந்த வருடத்திலிருந்து அது துவங்கி விடுகிறது. இந்த வருடத்துல அது திரும்பமாக உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஆவி அது உயிர்ப்பிக்கிற ஆவியா இருக்கிறது. அப்படியே எழுந்து நின்று கண்களை மூடி, ஓ ஹalleluya ரிபடபா லடரகபபா திரிமா ஷெஹெரேபா லடரபா, ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்திலே முடிவை தேடுகிறது என்ன? நீங்கள் இத்தனை புத்தியினரா? ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு அது சம்பூரணமாயிருக்கும். முடிவு சம்பூரணமாயிருக்கும். எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆவியானவர் உங்களை நடத்தி கொண்டு வருகிறார். மாம்ச கிரிகள் ஒன்றுக்கும் உதவாது. மாம்ச சிந்தை மரணம். மாம்சத்தின் கிரிகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. இதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஆவியானவர்கிட்ட சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே இந்த நாளில் என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, இதுவரைக்கும் என் சொந்த முயற்சி, என் சொந்த நம்பிக்கை, என்னால் முடியும்னு நான் நினச்சி இத்தனை வருடங்களை நான் கடந்துட்டேன். என்னை மன்னியும் ஆண்டவரே. இனி இந்த வருடத்திலிருந்து என்னை பலப்படுத்துகிற, என்னை வேலை செய்ய வைக்கிற, என்னை சம்பாதிக்க வைக்கிற, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் நான் செய்வேன். நான் அல்ல,
எனக்குள்ள ஒருவர் இருக்கிறார், என்னுடைய ஆவியும் கிறிஸ்துவின் ஆவியும் ஒன்றாய் பின்னி பிணைந்து விட்டது. இனி என்னுடைய ஆவி அல்ல, கிறிஸ்துவின் ஆவியானவர் என் மூலமாய் செயல்பட ஆரம்பித்து விட்டார். முழு மனிதனாக ஒரு முழுமை அடைந்தவராக எனக்குள்ளிருந்து கிரியை நடப்பிக்க என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள இருந்து கிரியை நடப்பிப்பீராக. இனி உலகம் சொல்லுகிறத நான் கேட்க மாட்டேன், என்னுடைய நண்பர்கள் சொல்லுகிறதை காட்டிலும் அப்பா நீங்க என்ன சொல்றீங்க, உங்க பாதத்துல நான் அமர்ந்திருக்கிற ஆண்டவரே, உங்க வேத வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற ஆண்டவரே, உம்முடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கிற ஆண்டவரே, இத்தனை நாள நான் மாம்சத்துல நடந்ததுக்கா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இனி இந்த நாள் இந்த நேரம் முதற்கொண்டு ஆண்டவரே என் வாழ்க்கையில அற்புத அதிசய அடையாளங்கள் நடக்கட்டும். ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீர் செய்கிற தேவன் அல்லவோ. இந்த வாரத்துல அற்புதங்களை நாங்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே. இந்த மாத இறுதிக்குள்ளாகவே அற்புதங்களை அதிசயங்களை அடையாளங்களை நாங்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி நான் அல்ல அப்பா, என்னுடைய பழைய மனுஷன், என்னுடைய பழைய மனுஷி, மாம்சீக கிரியைகள், மாம்சீக எண்ணங்கள், நிறைய நேரத்துல உங்களுக்குள்ள ஒரு எரிச்சல் வருதுல்ல, அது எரிச்சலின் ஆவி. அதை தயவு செய்து உங்களுக்குள்ள இருந்து துரத்துங்க. நிறைய நேரங்கள்ல உங்களுக்குள்ள ஒரு விரக்தி வருதுல்ல, ஒரு விரக்தி, சே என்ன செஞ்சு என்ன பண்றது, ஒரு விரக்தி வருதா, அந்த விரக்தியை வெளியே துரத்தி அடியுங்கள். இப்பொழுது உங்களுக்குள்ள இருந்த அந்த வெற்றிடங்கள் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையால, ஆண்டவர் மேல வைக்கிற அந்த நம்பிக்கை விசுவாசத்தினால நிரப்பப்படுவதாக. உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசுமே. இப்பொழுது உங்களுடைய உள்ளின் திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் இப்பொழுது இந்த சபையில கூடி வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவர் மேலும் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் ஒரு ஆவியின் அபிஷேகம், ஒரு ஆவியின் வல்லமை அனல் மூட்டி எழுப்புகிறார். இப்பொழுதே ஆவியானுடைய ஆளுகைக்கு நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் வரக்கூடிய நாட்கள்ல நம்ம எதிர்பார்க்காத உயரத்திற்கு, நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு தேவ ஆவியானவர் நம்மை கொண்டு செல்வார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுவான். ஆண்டவர் உங்ககிட்ட உண்மையை எதிர்பார்க்கிறார். உண்மையும் உத்தமமாய் இருந்து பாருங்க, பரிபூரண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். ராமா லாடா ரஹா பாராபா டேரே மஹா லாடா ரபா லேரே பஹாத்தா ரபா ரீமா லாபா. பிடிவாத குணம் உங்களுக்குள்ள பிடிவாதம் இருக்கா, தயவு செய்து விட்டுருங்க. இந்த பிடிவாதத்தினால ஒன்னையும் சாதிக்க முடியாது. இந்த பிடிவாதத்தை விட்டுட்டு ஆண்டவரே நீங்க பாத்துங்கப்பா, அப்பா நீங்க செய்யுங்கப்பா, என்னால ஒண்ணும் முடியாது, நீங்க செய்யுங்க, நீங்க சொல்லி பாருங்க. உங்க பிடிவாதத்தினால முடியாத, செய்ய முடியாத காரியங்களை ஆவியானவர் செய்ய போகிறார். ரைட் நவ் எல்லா பிடிவாத குணங்கள் வெளியேறுவதாக, எல்லா பிடிவாத குணங்கள் வெளியே போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சண்டைகளை, குடும்பத்துக்குள்ள பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் நடுவுல சண்டைகளை கொண்டு வருகிற ஆவிகளை, வாக்குவாதங்களை கொண்டு வருகிற ஆவிகள், கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்களை கொண்டு வருகிற எல்லா தந்திரமான கிரியைகள் இப்பொழுது எங்க ஒவ்வொருடைய குடும்பத்தை விட்டு, சபையை விட்டு வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால. எல்லா தேவனுக்கு பிரியமில்லாத துர்க்கிரியைகள், துர்காரியங்கள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு விசுவுடைய பரிசுத்த ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரிப்பீராக, எங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிப்பீராக. அப்பா மாம்சமும் ரத்தமும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாதே ஆண்டவரே. இனி நாங்கள் மாம்சத்தோடு போர் செய்கிறவர்களாய் அல்ல, ஆவிக்குரிய யுத்தம் செய்கிறவர்களாய். எங்க சிந்தனையில ஒரு பரிசுத்தம், எங்களுடைய எண்ணங்களில ஒரு பரிசுத்தம், என்னுடைய ஆவிக்குள்ளான உள்ளார்ந்த மனுஷனுக்குள்ளாய் ஒரு பெரிய மாற்றம் இந்த நாள்ல உருவாகட்டும். இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து செல்லும் போது ஆவியானவரால் நான் நடத்தப்படுகிறேன் என்கிற ஒரு உணர்வோடு ஆவியானவர் என்னை கரம் பிடித்திருக்கிறார். இனி நான் அல்ல, எனக்குள்ள கிறிஸ்துவே அவரே காரியத்தை நடப்பிப்பார் என்ற ஒரு விசுவாச தைரியத்தோடு, ஒரு பலத்தோடு இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து செல்ல உதவி செய்வீராக. இந்த நாள் முதற்கொண்டு எங்க வாழ்க்கையில
ஆண்டவரே, பிசாசு கொண்டு வருகிற எல்லா போராட்ட பிரச்சனைகளுக்கு ஆவியினாலே தீர்வை காண உதவி செய்வீராக. இனி நாங்கள் ரெஸ்ட்லெஸ்ஸா இல்லாதபடிக்கு ஆவியானவரோடு இளைப்பாறுதலுக்குள்ள நாங்கள் கடந்து செல்ல உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட நம்முடைய குடும்பங்களோடு கூட நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான்